ஹாய் அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம நம்ஜனோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் போலீஸ். ஓகேடா, இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ எதுவும் வேணால் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாங்க. நீங்கள் நைட் ஷோ மூவி பார்த்துட்டு தனியாக ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் போலீஸ்லாம் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அச்சோ, செக்கிங்கு மாட்டணும், அவ்வளோதான். நம்மக்கிட்ட வேறு லைசன்ஸ் இல்லையே. என் ஒயனு அப்படியே யூட்டர்ன் ரீச்செல்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே பேசிவிட்டு யூடின் எடுக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களை நோட் பண்ணிடுறாரு. பொண்ணு நில்லு நில்லு நில்லு, எங்கே ஓடுற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்கள் ஸ்கூட்டியோட கீயை எடுத்துறாரு. சார் ப்ளீஸ் சார், கீ கொடுங்க சார். லைசன்ஸ் எடு சார். லைசன்ஸா? அது ஹாஸ்டலில் இருக்குது சார். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கொண்டு வந்துறேன். இப்போ கீ கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ஹாஸ்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. முடியாது. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ நம்ஜன். ஜான், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார், லைசன்ஸில் ஃபைனை போட்டு அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். ஃபைன் எடுமா? ஃபைனா? எவ்வளோ சார்? 500 ருபீஸ். என்னது 500 ருபீஸா? சார், அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லையே. நீங்கள் வேணால் என் பர்ஸை பாருங்கள். நீங்கள் உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. எனக்கு தெரியாது, ஃபைனை கட்டு. சார், திரும்பவும் நம்ஜன் கூப்பிட்றாரு. ஜான், இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரம் இங்கே வாங்க. சார், இந்த பொண்ணு ஃபைன் கட்ட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். ஆமாம் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சைலண்ட்டாக வா. ஓகே சார். நீங்களும் வரீங்க. இப்போ நம்ஜன் கிட்டே வந்துடுறீங்க. நீங்கள் நம்ஜனை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, என்ன கலரு. மனுஷன் செம்மையாக இருக்கானே. ஓய், என்ன பார்க்குற? சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஆமாம், உன் நேம் என்ன? வைன் சார். உங்கள் நேம் என்ன? ஓகே சார், நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ஜனோட பேட்சை பார்க்குறீங்க. கிம் நம்ஜன். கிம் நம்ஜன் சார். உங்கள் நேமும் ஸ்வீட்டாக இருக்குது, நீங்களும் ஸ்வீட்டாக இருக்கீங்க. என்ன இப்படி ஐஸ் வச்சா நான் உன்னை விட்டுருவேனா? சார், இல்லை சார். ஆமாம், இந்த நேரத்தில் தனியாக எங்கே போயிட்டு வரேன்? சார், நைட் ஷோ மூவி பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்தில், அதுவும் தனியாக நைட் ஷோ மூவி? ஆமாம் சார். நம்ஜன் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. சார், அப்படி பார்க்காதீங்க சார். நம்ஜன் உங்களை பார்த்துட்டு போய் ஜீப்பில் இரு. சார், நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதான் லைசன்ஸ் இல்லைல்ல, போ. சார், நான் வேணா என் ஸ்கூட்டியில் வரட்டுமா? இங்கே அப்படியே ஸ்கூட்டிகிட்ட குடுக்குடுன்னு ஓடுறீங்க. நில்லு நில்லு, இங்கே வா, இங்கே வா. சார், இங்கே வா. எங்கே ஓடுற? சார், நான் என் ஸ்கூட்டியில் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போ. நீ போய் ஜீப்பில் இரு. ஓகே சார். நீங்களும் போய் ஜீப்பில் ஏறீங்க. ஜான், நான் இந்த பொண்ணு கூட்டிகிட்டு கிளம்புறேன். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே சார். நீங்களும் நம்ஜனும் ஜீப்பில் போயிட்டுருக்கீங்க. நம்ஜன் மிரர் வழியாக உங்களை பார்க்குறாரு. என்ன சைலண்ட்டாக வர? சார், நான் வேணால் டான்ஸ் ஆடிட்டு வரட்டுமா? என்ன போலீஸ்காரன்ட்டே திமிர கட்டுறியா? சார், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஆமாம், இந்த நேரத்தில் தனியாக போகிற, இந்த ரோட்டில் பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்லைன்னு உனக்கு தெரியாது? சார், எவனாச்சும் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு தான் கராத்தே தெரியுமே. ஸ்வைன் 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 அப்படின்ட்டு ஒரு 2-3 மூமெண்ட் போடுறீங்க. நம்ஜன் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. அவர் திரும்பி பார்க்குற செகண்டில் அவரோட சீக்ஸ்லேயே ஒன்று வைக்கிறீங்க. சார், சாரி சார், சாரி சார், தெரியாமல் பட்டுச்சு, சாரி. இட்ஸ் ஓகே. ஸோ இப்படியே தான் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போகிறீங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஜீப் வந்து ஸ்டாப் ஆகிடுது. சார், என்னாச்சு? இரு பார்க்குறேன். நம்ஜன் இறங்கி பார்க்குறாரு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, இறங்க, நடந்து போகலாம். சார், இதுக்கு தான் நான் சொன்னேன் என் ஸ்கூட்டியில் வரேன்னு. நான் என் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் நானும் 2 பேரும் ஒன்றாவே போயிருக்கலாம்ல. பேசாமல் வரையா? ஓகே சார். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். நம்ஜன் அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறாரு. ஒயன், வா போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம். ஓகே சார். நீங்களும் நம்ஜனும் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. அங்கே போய்ட்டு ஒரு டேபிளில் ப்ளேஸ் ஆகுறீங்க. வெயிட்டரும் வராரு. வெயிட்டர், எனக்கு ஒரு காஃபி. ஒயன், நீ காஃபி குடிக்கிறியா? நோ சார். டீ? நோ சார். ஓகே, எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வாங்க. ஓகே சார். சார், என்ன? எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணியா? ஆமாம் சார், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது. இப்போ பாருங்கள், டைம் 10:30 ஆயிடுச்சு. எனக்கு பசிக்குதுல்ல. சரி, ஒரு பிரியாணி கொண்டு வாங்க. ஓகே சார். சார், இன்னொன்று வேணும். என்ன? சில்லி சிக்கன்.
சரி, உனக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. ஓகே சார். வெயிட்டர் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி வித் எக்கு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், ஆம்லேட், மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, ஃபைனலாக ஒரு கோக்கு. போதுமா? போதும் சார். வெயிட்டர் பேக் கொண்டு வாங்க. ஓகே சார். வெயிட்டரும் அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஆர்டரும் வருது. நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நம்ஜன் வந்து காஃபி குடிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. சார் அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும். பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி இருக்க, இவ்வளோ சாப்பிட்ற? சார் கண்ணு வைக்காதீங்க சார், நான் வளர பொண்ணு, நிறைய சாப்பிட்டா தான் பெருசாக வளர முடியும். இனிமே வளர போறியா? ஆமாம் சார். சரி சாப்பிடு. ஓகே சார். உங்களுக்கு வேணுமா? இல்லை எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. ஓகே சார். நீங்கள் என்ன வேக வேகமாக சாப்பிட்றீங்க? பொறுமையாக சாப்பிடு, உன்னோடது யாரும் பிடுங்கி சாப்பிட்ற மாட்டாங்க. ஓகே சார் ஓகே சார். நீங்களும் அப்படியே ஸ்லோவாக சாப்பிட்றீங்க. இப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. போதுமா? சார் ஃபைனலாக ஒரே ஒரு ஃபில்டர் காஃபி சார். ஓகே. வெயிட்டர் ஃபில்டர் காஃபி ஒன்று கொண்டு வாங்க. ஓகே சார். வெயிட்டரும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் அந்த காஃபி குடிச்சிட்டு ஓகே சார் கிளம்பலாமா? சரி வா போகலாம். நீங்களும் நம்ஜனும் கேஷ் கவுண்டர் இருக்கிறீங்க. டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 1500 சார். காஃபி ரேட் எவ்வளோ? நார்மல் 50, ஃபில்டர் 150 சார். ஓகே. நம்ஜன் பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் நம்ஜனோட பர்ஸை பார்க்குறீங்க. எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கான்? ஒருவேளை பெரிய பணக்காரனாக இருப்பானோ? சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிறைய சாப்பிட்டுக்கலாமே. ஒயன் மிஸ் பண்ணிட்டேடி. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நம்ஜன் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. நான் ஒரு நார்மல் காஃபி மட்டும் தான் சாப்பிட்டேன், இந்தாங்க. மீதியெல்லாம் இவங்க தான் சாப்பிட்டாங்க, இவங்க பே பண்ணுவாங்க. சார் என்ன விளையாடுறீங்களா? என்கிட்ட சுத்தமாக பைசா கிடையாது சார். ப்ளீஸ் சார், எனக்கும் சேர்த்து பே பண்ணுங்க சார். உங்ககிட்ட சுத்தமாக பைசா இல்லையா? இல்லை சார். நீங்கள் வேணால் என் பர்ஸை பாருங்கள் அப்படின்ட்டு உங்கள் பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. அச்சிச்சோ, ஆமாம் பைசா இல்லை. சரி, மொபைல் ஃபோன் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் சார். அதில் ஜிபே வச்சுருப்பல, பே பண்ணிட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சார். சார் எவ்வளோ ஆச்சு? 1450 மேம். சே, என் காசில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நானும் ஒரு காஃபியோடு முடிச்சிருப்பேனே. போச்சா? நீங்களும் ஜிபே பண்ணிட்டு வெளியில் வரீங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ண சார்? நீங்கள் தானே வா காஃபி சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் கடைசியில் என்னையே பே பண்ண வச்சிட்டிங்க. ஆமாம், நீ சாப்பிட்டதுக்கு நீ தானே பே பண்ணணும், அப்படி தானே? ஆமாம் சார், ஆமாம், வாங்க போகலாம். நீங்களும் நம்ஜனும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா செம்மையாக கால் வலிக்கும். சார் என்னாச்சு, கால் வலிக்குதா? ஆமாம். நான் வேணா உங்களை தூக்கிட்டுமா? வாங்க அந்த என் இடுப்பில் உட்காந்துக்கோங்க. என்ன? அப்புறம் என்ன சார், நீங்கள் தான் போலீஸ் ஆச்சே, லிஃப்ட்டு கேளுங்க, 2 பேர் போகலாம். வெயிட் பண்ண கேட்குறேன். ஓகே சார். நம்ஜன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்குறாரு, ஆனால் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இருங்க சார் நான் கேட்குறேன். நீங்களுமே கேட்குறீங்க, உங்களுக்குமே யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சார், நம்ம 2 பேத்துக்குமே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்நேரம் என் ஸ்கூட்டி இருந்தால் 2 பேரும் வீட்டுக்கே போயிருக்கலாம்ல. எங்கே என் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர விட்டீங்க? சரியான திமிரு பிடிச்சிங்களா இருக்கீங்க. என்ன ஓவராக பேசுகிற? பேசலை சார், பேசலை. நான் சைலண்ட்டாகவே இருக்கேன், போதுமா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. அதான் யோசிச்சுட்ருக்கேன்ல. யோசிங்க. 2 பேருமே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ஜனை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. சார் ஒரே நிமிஷம் உங்கள் கோட்டை கழட்டி கொடுங்களேன். எதுக்கு சார்? ஒரே நிமிஷம் கொடுங்க சொல்கிறேன். நம்ஜனும் அந்த கோட்டை கழட்டி கொடுக்குறாரு. திரும்புங்க. என்னன்னு சொல்கிறேன்ல, திரும்புங்க. நம்ஜனும் திரும்பி நிற்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோட்டை நல்லா சுருட்டி உங்கள் ஸ்டமக்கிட்ட வச்சு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியே இருக்கீங்க. சார் இப்போ திரும்புங்க. என்னடி இது? சார் இப்போ எனக்கு 7 மந்த்து. இப்போ லிஃப்ட்டு கேளுங்க, எப்படி தராமல் போகிறானுங்கன்னு நான் பார்க்குறேன். சரி வெயிட் பண்ணு, கேட்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ட்ராவல்ஸ் பஸ் வருது. நம்ஜன் வந்து அதை லிஃப்ட்டு கேட்குறாரு. அந்த பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. 2 பேருமே அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கீங்க. கொஞ்சம் தூரம் அந்த பஸ் போனதுக்கப்புறம் நம்ஜன் வந்து உங்ககிட்ட கோட்டை கேட்குறாரு. வயன் கோட்டை குடுறி. என்ன விளையாடுறீங்களா? 7 மந்த் ப்ரெக்னென்ட், பொய் சொல்லி ஏறி இருக்கோம். எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி கோட்டு வெளியில் எடுக்கிறது? என்னாலாம் தர முடியாது, போங்க. அது ஓன் ப்ராப்ளம், எனக்கு என் கோட்டு வேணும். நான் தான் தர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க.
உடனே நம்ஜன் எந்திரிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும், சார் எனக்கு செம்மையாக குளிருது, இவங்கிட்ட என் கோட்டு இருக்குது, கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஏம்மா அவர் தான் கோர்ட்டை கேட்குறாருல, கொடுக்கலாம்ல. ஐயோ அவர் பொய் சொல்கிறாரு, எங்கிட்ட எங்கே இருக்கு பாருங்க. ஏன்பா அந்த பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லுதில்ல, கோர்ட் இவங்க வயிற்றுக்குள்ளே இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி நடிச்சிருக்காங்க, அப்போ தானே இவங்க மேலே பரிதாபப்பட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஐயோ நடித்தது உண்மைதான், ஆனால் எனக்காக இல்லை, இவருக்காக. இவர் தான் எனக்கு கால் வலிக்குது, பஸ் எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னார். ஏன்பா அந்த பொண்ணு உனக்காக தான் நடிச்சிருக்கு, நீ போய் அந்த பொண்ணை போட்டு கொடுக்குறியே. நீங்கள் நம்ஜனை பார்க்குறீங்க, பாவம், திரும்பிக்கோங்க, கோர்ட்டு தரேன். நீங்களும் கோர்ட் எடுத்து தரேன். அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஸ்டேஷன்கிட்ட ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களும் நம்ஜனும் இறங்கிடுறீங்க. ஒயன் நீங்கள் வெயிட் பண்ணு, நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். நம்ஜன் உள்ளே போய்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வராரு. சரி வா கிளம்பலாம். எங்கே சார் போகிறோம்? எங்கள் வீட்டுக்கு. அப்போ ஹாஸ்டலுக்கு? நாளைக்கு மார்னிங் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா. ஓகே சார். நீங்களும் நம்ஜனும் வீட்டுக்கு வரீங்க. நம்ஜன் காலிங் பில் அடிக்கிறாரு. நம்ஜன் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டேய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? அம்மா கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. சரி உள்ளே வா. நீங்கள் 2 பேருமே உள்ளே போகிறீங்க. டேய் யாரிட இந்த பொண்ணு? அம்மா இந்த பொண்ணு இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவா. அவர் சொல்லிவிட்டு அவர் ரூம் கிளம்பிடுறாரு. உள்ளே வாமா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உன் நேம் என்ன? வயன் ஆண்டி. நீங்கள் வந்தது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமல் என் பையன் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டானா? சரி சேஞ்ச் பண்ணி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? இல்லைங்க ஆண்டி. அது கூட என் பையன் உனக்கு டைம் கொடுக்கலையா? இருடா உனக்கு இருக்குது. சரி நீ போய் சோஃபாவில் உட்காருமா, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்க ஆண்டி. நீங்களும் போய் சோஃபாவில் உட்காரிங்க. மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. வரேன் இருடா. நம்ஜன் நம்ம கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஆண்டி கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரி இந்தம்மா நீயே கொண்டு போய் கொடு. நீங்கள் அந்த கிளாஸை வாங்கிட்டு நம்ஜன் ரூம் போகிறீங்க. சார் உள்ளே வா வயன். நீங்களும் உள்ளே போகிறீங்க. இந்தாங்க சார் தண்ணி. நான் அம்மாவை தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆண்டி ஏதோ வேலையாக இருக்காங்க, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி கொடு. நம்ஜன் வாங்கி குடிக்கிறாரு. அப்போ அவர் கண்ணில் தூசி விழுந்துடும். என்னாச்சு சார்? தூசி விழுந்துருச்சு. இருங்க நான் எடுத்து வரேன், இருங்க. நீங்கள் நம்ஜன் கண்ணில் ஊதி விடுறீங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ஜன் அம்மா அங்கே வராங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. சரி நான் எதுவும் பார்க்கல, இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? நம்ஜன் அம்மாவோட வாய்ஸ் கேட்டதுமே கிளாஸ் அப்படியே கீழே போட்டுறாரு. தண்ணியெல்லாம் சிந்திடும். சார் என்ன பண்ணுறீங்க? சாரி வயன். அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க? டேய் வயன் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் அவளுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் அந்த காஃபி வாங்கிட்டு. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லம்மா. சரி நான் கீழே போகிறேன், நீ காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் வா. ஓகே ஆண்டி. நம்ஜன் அம்மா கீழே போகிறாங்க. நம்ஜன் இப்போ உங்ககிட்ட, அம்மா நம்ம 2 பேர்த்தையும் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆமாம் சார். ஆனால் உண்மையாக நீயும் நானும் லவ்வர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல சார்? என்ன சொன்னீங்க? இல்லை ஒன்று சொல்லு. சார் ப்ளீஸ் சார், என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். ஒன்று சொல்ல, நீ காஃபி குடி. போங்க சார். நீங்களும் காஃபி குடிச்சிட்டு கிளம்புறீங்க. ஒயன் ஒரு நிமிஷம் இல்லை சார். இந்தா என் நைட் ட்ரெஸ் போட்டுக்கோ. சார் உங்கள் ட்ரெஸ்ஸு நான் எப்படி? இன்றைக்கி ஒரு நைட் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கீழே வந்துடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜன் அம்மா ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒயன் இது போய் நம்ஜன்கிட்ட கொடுமா. ஓகே ஆண்டி. நீங்களும் நம்ஜனுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறீங்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் ரூம்க்கு வெளியே நின்றுட்டுருப்பீங்க. சார் உள்ளே வா வயன், ஏன் அங்கேயே நின்றுட்ட? ஓகே சார். நீங்களும் உள்ளே வரீங்க. சார் ஆண்டி இந்த பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி கொண்டு வா. நீங்களும் கொண்டு போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தண்ணி சிந்திருக்கும், நீங்கள் அதிலே காலை வச்சுறீங்க. நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ஜன் மேலேயே விழுந்துடுறீங்க. இப்போ 2 பேருமே ஃப்ளோரில் விழுந்திருப்பீங்க. சாரி சார், தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே விழுந்துட்டேன். நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நம்ஜன் உங்களை விடலை, டைட்டாக ஹக் பண்ணுறாரு. சார் என்ன பண்ணுறீங்க, விடுங்க. முடியாது. போலீஸ் ஆஃபீஸர் விடுங்க என்ன. முடியாது. என்ன பண்ணுறீங்க, ஏன் விட மாட்டேங்கிறீங்க? வயன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டு மாடி.
என்ன சொல்ல போகிறீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணுறீங்களா? ஹலோ மிஸ்டர் போலீஸ், நம்ம மீட் பண்ணி 5 hours தான் ஆச்சு. எப்படி என் மேலே உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஏண்டி, லவ் வர்றதுக்கு நேரங்காலமாக பார்த்து வரும். ஆமாம்ல. சரி, எப்போ என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ளீஸுங்க சொல்லுங்கள், எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போ தெரியுமா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சல, ஆமாம், அந்த நிமிஷம் நான் விழுந்துட்டேன்டி. என்ன சொல்கிறீங்க? உண்மையிலுமே உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நமக்குன்னு ஒரு பேபி வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாரு. அந்த மூமெண்ட்டே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. எனக்கு அது மாதிரி தாண்டி ஃபீல் ஆச்சு. உன் ஸ்டொமக்லேயே எனக்கு கிஸ் பண்ணும் போல தோணுச்சு தெரியுமா? ஏன் ஐ லவ் யூ டி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம், பிடிக்கல. என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கல. சரி, எழுந்துரு. இருங்க இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேளுங்க. என்ன சொல்ல வர? எனக்கு உங்களை யூனிஃபார்மில் பார்க்க சுத்தமாக பிடிக்கல. இது மாதிரி க்யூட்டாக ரொமான்டிக்காக பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் என் செல்லோண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இந்த கிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes போயிட்டுருக்கு. சரி, அம்மா பால் கொடுத்து விட்டாங்களே, எங்கே? சிந்திடுச்சு. சரி பரவாயில்ல விடு, எனக்கு அது வேண்டாம். உன்னோட திரையா? ஏச்சி போங்க. ஏன் தரமாட்டியா? ம், தரமாட்டேன். தரமாட்டேன்? ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, எனக்கு கூசுது. தரமாட்டேன். நம்ஜன் பார்த்தீங்கன்னா உங்களை கிச்சு கிச்சு பண்ணிகிட்ருக்காரு. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஓகே டார்மிஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.